அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்மளாம் அங்கே கூடியிருக்கிறது மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களின் காவலர் பதக்கம் 2025ஆம் ஆண்டுக்கான காவலர் பதக்கம். பெருமை உடையவர் ஆற்றுவாராற்றின் அருமை உடைய செயல் அப்படின்னா எத்தனை நெருக்கடிகள் வந்தாலும் செய்வதற்கு அரிய செயல்களை உரிய வழி முடிப்பவர்களுக்கு எல்லா பெருமையும் வந்து சேரும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். அந்த குறளுக்கு ஏற்ப தமிழ்நாடு காவல்துறையில் 10 ஆண்டுகள் மெச்சத்தகுந்த வகையில் எவ்வித தண்டனைகளும் இன்றி பணிபுரிந்த காவல் அதிகாரிகள் மற்றும் காவல் ஆளுநர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் ஆண்டுதோறும் பொங்கல் தினத்தன்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் காவலர் பதக்கம் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டும் தமிழ்நாடு காவல்துறையில் பணிபுரியும் 3000 காவல் அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்களுக்கு பதக்கங்கள் வழங்க பொங்கல் தினத்தன்று தமிழ்நாடு அரசால் ஆணை வழங்கப்பட்டது. அதில் சென்னை பெருநகர காவல் பிரிவில் பணிபுரியும் 515 காவல் ஆளுநர்கள் மற்றும் தமிழ்நாடு காவல்துறையின் இதர சிறப்பு பிரிவுகளில் பணிபுரியும் 255 காவல் ஆளுநர்கள் ஆக மொத்தம் 770 காவல் அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்களுக்கு 2025ஆம் ஆண்டிற்கான மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் காவலர் பதக்கம் இன்று, அதாவது 6/2/2025ஆம் ஆண்டு ராஜரத்னம் விளையாட்டு அரங்கில் வழங்கப்பட்டது. மேலும் இந்த பதக்கம் பெறும் காவல் ஆளுநர்களுக்கு மாத ஊதியத்தில் ரூபாய் 400 மாதந்தோறும் பதக்க வெகுமதி தொகையாக இந்த மாதத்திலிருந்து வழங்கப்படும். ஒன்றிய அரசிலும் சரி மாநில அரசிலும் பணியாற்றுபவர்கள் நாமெல்லாம் அரசு ஊழியர்கள் சொல்றோம், அரசு பணியாளர்கள், அதாவது கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ். இந்த அரசு பணிகளில் நிறைய பல்வேறு துறைகள் இருக்கிறது. சில துறைகள் பார்த்தீங்கன்னா பொதுமக்களோடு மிக நெருங்கிய தொடர்பில் இருப்பார்கள். அந்த மாதிரி ஒரு சில துறைகள் தான். அதில் காவல்துறை மிக மிக முக்கியமான துறை. காவல்துறை பணி என்பது அரசு பணி தான் என்றாலும் பொதுமக்களோடு மிக நெருக்கமாக பழகக்கூடிய வாய்ப்பு காவல்துறைக்கு இருக்கிறது. எனவே இந்த காவல்துறை பணியை அரசு பணி என்பதை விட மக்கள் பணி என்றே நம்ம கூற வேண்டும். பொதுமக்கள் பல்வேறு பிரச்சனைகளோடு காவல்துறை அணுகும் போது காவல்துறை அதிகாரிகளும் ஆளுநர்களும் பரிவோடு அதனை கேட்டு தங்களால் முடிந்தவரை சட்டத்திற்கு உட்பட்டு அந்த செயலை செய்து கொடுக்க வேண்டும். இந்த பொதுமக்களிடம் இந்த மாதிரி செய்யும் பொழுது கிடைக்கக்கூடிய பாராட்டு தான் காவல்துறைக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பதக்கம். இதை நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணும். சென்னை பெருநகர காவல்துறையில் சுமார் 23,000 அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்கள் பணிபுரிகிறார்கள். இதில் சிலர் தவறு செய்யும் பொழுது அர்ப்பணிப்போடு பணிபுரியக்கூடிய மற்ற அத்தனை காவல்துறையினருக்கும் அது ஒரு இழுக்காக அமைகிறது. இதை நாம கருத்தில் கொண்டு ஒவ்வொரு அதிகாரியும் ஆளுநரும் நம்மால் நமது காவல்துறைக்கு எந்த ஒரு இழுக்கும் ஏற்படக்கூடாது என்ற எண்ணத்தோடு பணிபுரிய வேண்டும் என்பதுதான் இந்த பதக்க விழாவில் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிற ஒரே ஒரு வேண்டுதல். இந்த பதக்கம் வாங்கியிருக்கக்கூடிய அத்தனை பேரும் இந்த உறுதியோடு செயல்பட்டதால் தான் இந்த பதக்கம் உங்களுக்கு கிடைத்திருக்குது. இந்த பதக்கம் பெற்ற அனைத்து காவல் அதிகாரிகள் ஆளுநர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை சென்னை பெருநகர காவல்துறையின் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.